ஓகே. வணக்கம். அப்போ இந்த கோயிலில் வந்து மஞ்சள் தண்ணி வீட்டுக்கப்புறம் பேரகாரம் மஞ்சள் தண்ணி சந்திரனும் தடவுனா உடனே நான் வந்து மைக்கிட்டேன்னா காளியை பார்த்துக்கிட்டேன் அது இதுன்னு. ஆனால் வந்து நான் அடி வாங்கும்போது அதுதான் எங்கள் மாமா சாமி பார்த்து அசிங்கமாக பசும்போது கோயிலில் வந்து 2 பேர் கூட அசிங்கம் பண்ணியிருக்கேன் என்னமோ சொல்லும்போது அப்போ அந்த நாகலிங்கம் வந்து 2 நாள் கழித்து வந்தார். இந்த பேரக்கர் சங்கர் வந்து பார்த்தேன், சிவ சங்கர் வந்து பார்த்தேன். நான் சொன்னேன் யாருன்னு கேட்டேன். அதான் இது தண்ணி ஊற்றினானே அப்படின்னு சொன்னேன். ஆனால் அடி வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு அது வரைக்கும் எனக்கு தெரியாது அவர் பேர் வந்து என்ன உண்மையான பேர். ஸோ எல்லாம் அப்படி இப்படின்னு மோதிக்கீது ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஐசி மாற்றும் போது தான் எனக்கு தெரியும் அவர் பேர் சங்கர்னு. அதே மாதிரி தான் சிவகுமார் மேலே, நடிகர் சிவகுமார் மேலே இந்த இதை வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூலும் சரி, எஸ்டேட்டும் சரி, ஆசிரமும் சரி, இதனால் முடியுமா அப்படின்னு நானே யோசிப்பேன். என்ன முடியும் என்ன முடியாதுன்னு. அதாவது டெஸ்டிங் பண்ணி ரொம்ப போருக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பி எனக்குள்ள சொத்து எனக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி மூடி மறைச்சி ஸோ நடிகர் சிவகுமாரை காமிச்சாங்க. ஆனால் அது முன்னுக்கு வந்து என் சீனாத்தன் பேர் வந்து அவனோட பேர் வந்து விஜயகுமார். ஸோ இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க நடிகர் அது இதுன்னு. எனக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை, யாராக வேணாலும் இருக்கட்டும். ஏன் தப்பு பண்ணாதுள்ள ஒரு இம்ப்ளான்ட் போட்டு அவங்க சொத்தாகிடுச்சு. வந்து சிவகுமார் எங்கள் வீட்டில் வந்து ஃபோனை பிடுங்கி உள்ளுக்குள்ளே எவிடன்ஸ் ரெக்கார்டிங்கு உள்ளுக்கு வந்து நிறையா வந்து பெப்பர் பிளாக் அண்ட் ஒயிட் பெப்பர் ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஸோ நிறையா அடுத்தவங்கள்ட்ட பேசி என்னோடய இனிஷியல் அதாவது திருட்டு பள்ளி அது இதுன்னு பள்ளி போட்டிருக்காங்களே. ஸோ இது வந்து வெளியாகிருக்கேன். ஸோ இங்கே ஃபோனு கொஞ்ச நேரம் தாங்கலை, என் மக பயப்படுறாங்க, கொஞ்ச நேரம் தாங்கலை ஃபோன் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேருக்கு சண்டை மாதிரி போட்டு ஒரே ஸோ உள்ளுக்குள்ள எவிடன்ஸு ஃபோனு செய்ய முடியாது. ஸோ நான் சிம் கார்டில் சேவ் பண்ணி வச்சு சொந்தக்காரவங்க எல்லாம் நிறைய பேர் நம்பி போச்சு. ஸோ இதெல்லாம் செய்வானுங்க. ஸோ அதே மாதிரி வந்து நான் பார்த்தேன் டிவியில் நடிகர் சிவகுமார் வந்து உடைக்கிறாங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இதுன்னு தெரியாது. ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஸோ என்னை வச்சுருந்தா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வச்சு செய்யலாம். குழந்தை பொம்பளைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இல்லை. அதை போய் நம்புருவாங்க, நான் விடல. தேவையில்லாமல் என் மேலே பழியை போட்டு குடும்பத்துக்கே தெரியும். அவங்க அம்மா மருந்து குடித்தோடனே வீட்டில் சண்டை, அரபு சைடிலேருந்து அவங்க அப்பா வந்தோடனே சண்டை வந்தோடனே ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியல. காலையில் தான் பிள்ளைங்க ஃபோன் அடிச்சிச்சிங்க. என்னன்னு கேட்டால் அம்மா வந்து கொள்ளையோட மருந்து குடிச்சிட்டாங்கன்னு ஃபோன் அடித்து ஸ்கூல்லேன்னு சொன்னிச்சிங்க. இன்றைக்கி ஏன் அந்த சாட்சியை மறைச்சி நான் தான் இதை போய் வட்டி வாங்க விட்டேன் என் குழந்தை பொம்பளைன்னு சொல்லிவிட்டு சாட்சியை மறைச்சி அதாவது இந்தோனேஷியா கூட அவங்க கூட வச்சு அந்த பக்கத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ உங்களுக்கும் எனக்கும் என்ன தான் பிரச்சனை? இதுக்கு போகுது என்னது இந்தியா போகுது, தாய்லாந்து போகுது, இந்தோனேஷியா போகுது. இன்றைக்கி தேவையில்லாமல் இதில் வந்து ஏன் நம்பருக்காரவங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பகையை மூட்டி விட்ருக்கீங்கன்னு தெரியல. நம்பருக்கும் இதுக்கும் ஒரு இது இல்லை. மலேசியனுக்கு உங்களுக்குள்ளே நடந்த வந்து பிரச்சனையை ஸோ எனக்கும் தெரியும் நான் யாருன்னு. ஸோ நீங்கள் ஏன் வந்து இம்ப்ளான் போட்டு அப்போ தான் வந்து எனக்கு சேர வேண்டியது சேராது பொய் சொல்லி இன்றைக்கி வந்து சிவகுமார் பேர் சொன்னாங்க. அப்போ சூர்யாவும் கார்த்தி 2 பேருமே அவுட்டு. 1வது நம்பர் 1 நம்பர் 2. ஸோ சைக்கோ மந்திரா சைபர் ஜெயிலில் வேலை செய்கிற எனக்கு யாருன்னு தெரியாது. இந்த சிங்கர்ஸ்லாம் எனக்கு யாருமே தெரியாது. ஸோ வந்தோடனே யாரோ சொன்னாங்கன்ட்டு ஒரு பாட்டுக்கு 500 வெள்ளி கேட்பாரு அப்படின்னு. ஆமாவா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. 500 வெள்ளி கேட்பாரா அப்படின்னு. அப்புறம் தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். அவர் ஏன்னா சைக்கோ மந்திரா இந்த மாதிரி தெரியல, கேள்விப்பட்டது அடுத்தவங்கள்ட்ட கேன்சர் இருக்குது, கேன்சர் கதை. ஸோ இன்றைக்கி சைக்கோ மந்திரா வந்து ஒரு பாட்டு எடுத்தோன்னா துரோகம்னு புருஷனுக்கு வந்து அடுத்தவங்க கூட வெளியாகிட்டு புருஷனுக்கு எப்படி பிடிக்கும்னு. ஸோ மீடியா தான் இன்றைக்கி என்னோடய சாட்சி, மீடியா தான் என்னோடய உண்மை, மீடியா தான் எல்லா உண்மையும் சொல்லுது. ஸோ அந்த இடத்துல பார்க்க போனால் நீங்கள் ஒரு ஆள் வந்து நீங்கள் உங்களுக்கு அதாவது கேன்சர்க்கியோ உங்களுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு அந்த ஒரு பாட்டு வந்து என்னைய வந்து ஒன்றும் செய்யாது. ஒன்று வந்து நீங்கள் வந்து இந்த பாட்டு செஞ்சுட்டா துரோகம்னு அன்றைக்கி வந்து சிவகுமார் வந்து ஏன் உச்சி வகந்தெடுத்து. ஸோ உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரிலாம் முடியுமா டெஸ்ட் பண்ணி முடியுமா முடியாது அப்போலாம் யோசிப்பேன். ஆசிரமத்துலேயும் சரி, எஸ்டேட்லேயும் சரி, இடத்துல ஸ்கூல்லேயும் சரி, இதெல்லாம் முடியுமான்னு. ஸோ அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஒத்து உள்ளவங்களை பிடிச்சி போட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணி என் குழந்தை பொம்பளை போய் கொன்று தேவையில்லாமல் நம்பர் கடந்துட்டு விட்டு இன்றைக்கி தேவையில்லாமல் அவனுக்குள்ளார பிரச்சனை வந்து
ஸோ ஒன்று செய்யணும்னா வந்து நீங்கள் ஃபேமாக இருக்கட்டும், என்ன வேணாலும் நீங்கள் இருங்க, யாராக வேணாலும் இருங்க. திடீர்னு மம்டின்றீங்க, திடீர்னு வந்து விஜய்ன்றீங்க, திடீர்னு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சரியா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஃப்ரீடம் இருக்குது. ஸோ வந்து இந்த இம்ப்ளான் யார் போட்டது தெரில. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து செஞ்சு முடித்தோன்னே பாபா பிளாக் ஷிப் எவ்ரி ஒன் எஸ் 3 பேக் ஃபுல், 1 ஃபார் த மஸ்டர், 1 ஃபார் த டேன் அண்ட் 1 ஃபார் த லிட்டில் கேர்ள் க்ரை இன் த லெஃப்ட். ஸோ ஆட்டையை போட்டிங்க. யாரோ வந்து இங்கே வந்து பொய்யா சொல்லி வந்து நீங்கள் வந்து எனக்கு சேர வேண்டியதை எடுத்துட்டீங்க. பிரச்சனை இல்லை. இதுக்கு ஏன் வந்து நல்லா வாழ வேண்டியவளை உங்கள் இஷ்டத்துக்கு இம்ப்ளான் போட்டுக்கிட்டு எவ்வளோ வச்சு சம்பாதிக்க முடியுமோ, எவ்வளோ வச்சு செய்ய முடியுமோ, அதில் வர ரத்த கூட படுத்துட்டேன்றீங்க, அது செஞ்சுட்டேன்றீங்க, இது செஞ்சுட்டேன்றீங்க, தேவையில்லாமல். ஸோ ஒரு பாட்டு சீக்கு நல்லா போச்சுன்னா, கேன்சர் நல்லா போச்சுன்னா, இந்த ஒரு பாட்டுனால வந்து நான் தாழ்ந்து போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு எந்த ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், எந்த புருஷனுக்கு பொண்டாட்டி போய் வேறு ஒருத்தவங்க கொண்டு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நேராக வச்சு பேசுங்க. ஸோ நீங்கள் என் ஹஸ்பண்ட் குடும்பத்துலேயே வந்து தப்பு இல்லை, தப்பு வந்து சின்ன பிள்ளையில் இம்ப்ளான் போட்டானுங்களே அவங்க மேலே. ஸோ உண்மையை சொல்லாமல் இந்த மாதிரி கொடுத்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணி செய்யலாமா? அதுக்கு தான் என் குடும்பத்தை வந்து கணக்காக 2 பிள்ளைங்க அம்மா அப்பா வந்து கொண்டுட்டானுங்க ஏமாற்றி. ஸோ தம்பியை வந்து பிடிச்சிட்டானுங்க. ஸோ இதுதான் உண்மை. வெட்டி செய்கிறது என்ன செய்கிறானுங்க, என்ன சாப்பிட்றானுங்க தேவையில்லாமல். அதாவது இந்த படம் பாருங்கள், சிங்கப்பூர் படம் JOE, அதில் பிளாக் எஸ்எஸ்டி, இந்த பிளாக் எஸ்எஸ்டி. ஸோ இந்த சிப்பை பற்றி பேசியிருக்கோம். துணிவு, அப்புறம் இந்தியன் 2. ஸோ இதில் யார் வந்து சம்மந்தப்பட்டிருக்கா, யார் வந்து பணத்தை அடிக்கிறா, இது எனக்கு தேவையும் இல்லை. அப்புறம் இப்போ வந்துச்சு விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சியில் வந்து அஜித். ஸோ படம்லாம் என்னை சம்மந்தப்பட்டு இருக்குது. ஸோ 3வது ஆள் இதில் தேவையில்லாமல் என்னத்துக்கு பூந்து ஏற்கனவே இம்ப்ளான் போட்டு இல்லாத பழி இல்லாத இது பேர் இல்லாத சின்ன பிள்ளைய தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுவும் கார்த்திகேசன் எங்கள் அம்மா வீட்டில் ஃபோனே இல்லை. எப்படி தான் அவங்களுக்கு கார்த்திகேசன் தெரியும்னு தெரியல. எவ்வளோ தூரம் நான் போயிட்டேன். இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மாவே தப்பாக பேச வச்சு எங்கள் அம்மா வந்து என்னை நல்லா பார்க்கக்கூடாது, அடிக்கணும், என் தம்பியை ஒண்டி தான் நல்லா பார்க்கணும். ஸோ எங்கள் அப்பா மேலே பழியை போட்டு இதெல்லாம் ஒரு உங்களுக்கு தப்பாக தெரியல. இந்த மாதிரி எத்தனை பேரை பிடிச்சி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் மேலே பழிய போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ தப்புலாம் வந்து அங்கே நடந்திருக்கு. அது வட்டிக்கு வாங்கினது என் குழந்தை பொம்பளை எனக்கு தெரியாது, யார் வாங்கினா எதுக்கு வாங்கினானே. ஆனால் இதை உண்மையாக ஆக்கிறதுக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் அங்கே மறைச்சிக்கிட்டு இதான் உண்மை, நான் தான் போய் வட்டிக்கு வாங்க விட்டேன். எப்படிலா நியாயம் இல்லாமல் தர்மம் இல்லாமல் நேராக வச்சு பேசாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து இன்றைக்கி பழிய போடுறீங்க. எப்படி பழிய போடுறீங்க நான் கேட்குறேன். இந்த பிள்ளைங்களாம் நான் பார்த்து 3 வருஷம் என்னை வாழ விடாமல் எல்லா இடத்துலையும் என்னை வந்து அசிங்கப்படுத்தி இது பண்ணி அதை பண்ணி இந்த 3வது ஆள் இந்த பணம் சம்பாதிக்கிற நாய்ங்க. நாங்கள் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சும்மா 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 காசு காசு நெக பணம் பணம் ஏன் சம்பாதிச்சு சாப்பிட முடியாதா இவங்கனால நான் கேட்குறேன். ஸோ எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டு என் குழந்தை பிள்ளைங்க வந்து இன்றைக்கி அதுங்களை மறைச்சிக்கிட்டு என் மேலே பழியை போட்டால் பழி வந்துடுமா? இல்லை துரோகன்றீங்களா? உங்களுக்கு என்னோடய வாழ்க்கை தெரியுமா? என் வாழ்க்கை தெரியுமா? என் போராட்டம் தெரியுமா? எத்தனை பேர் கையும் விற்பானுங்க தெரியுமா? ஒரு ட்ரைனிங் போக முடியாது, ஒரு சமைக்க கற்றுக்கக்கூடாது, ஒரு டான்ஸ் ஆடக்கூடாது, வேலை கிடைச்சாவே தான் 46 வருஷம் வச்சுருக்கானுங்க. அவனுங்களை போய் இந்த மாதிரி கேள்வி கேட்காம அதை வச்சு செஞ்சு வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறானுங்க. அவங்க பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி செய்வாங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இம்ப்ளான் போட்டனால எங்கள் அப்பா வந்து கொண்டுட்டனால எங்கள் அம்மாவை கொண்டுட்டனால அனாதையாக்குனால என்ன வேணாலும் பழி போடுவீங்க. நான் பிசம் இருக்கணுமா நான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் ஃபேம் கிடைச்சா பிஸ்னஸ் கிடைச்சா நீங்கள் வந்து நல்லா முன்னேறினீங்கன்னா முன்னேறுங்க. ஏன் மித்தவங்கள வந்து ஏற்கனவே வந்து 46 வருஷமாக வாழ முடியாமல் உண்மை வெளியாக முடியாமல் மறைச்சி இன்றைக்கி வெரைட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் இந்தோனேஷியா சம்மந்தப்பட்டிருக்கு, தாய்லாந்து சம்மந்தப்பட்டிருக்கு, சிங்கப்பூர் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ எல்லா ஊரும் சம்மந்தப்பட்டு இன்றைக்கி யார் இதில் அப்படியே டெஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. என்னோடய மாடல் எப்படியா யாராச்சும் கோபமாக பேசினா நான் எப்படி இருட்டில் பேய்க்கு பயப்படுறேனா இல்லையா, ஒரு நியாயனா வந்து தட்டி கேட்கறனா இல்லையா. ஸோ டெஸ்ட் பண்ணி இதுக்கு தான் நான் அடிமையாக வச்சுருக்கிறதுக்கா? ஸோ உங்களுக்கு என்ன பொய்யா சொல்லி உரிமை உள்ளவளை சொத்துக்கு உரிமை உள்ளவளை பொய்யா சொல்லி இந்த மாதிரி இம்ப்ளான் போட்டு நாங்கள் வந்து போருக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு
அசிங்கமாக இல்லை. நீங்களாம் வந்து சின்னாங்க வந்து இன்றைக்கி என்னை செஞ்சு விட்டா, என்னை வந்து மட்டமாக பேசினா, என்னை வந்து தாக்குனா உங்களுக்கு வந்து ஃபேம் கிடச்சிருது. ஓகே, பணக்காரங்களும் ஆகுறாங்க. எப்படியாச்சும் ஆகிட்டு போங்க, பரவாயில்ல. ஏன் இன்னும் எரியிற நெருப்பில் மணநியை ஊற்றுற மாதிரி இன்னும் இன்றைக்கி என் பிள்ளைங்க வந்து கை வைக்கப்பட்டிருக்குதுங்க, நடக்க முடியாமல். அதை சொன்ன இது நான் வளர்த்த பையனே, குழந்தை பையனே. என் குழந்தை பையனை கை வைக்க வச்சாங்கன்னா அப்போ தான் ரெக்கார்டு போகாது. இவ்வளோ அசிங்கம் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு 4 வயசுலாம் தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க. எவ்வளவோ அசிங்கம் பண்ண சொல்லி. ஸோ நான் சின்ன பிள்ளைலேருந்து மாட்டியிருக்கேன்னா நடுவில் வந்து என் புருஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன வந்து கல்யாணம் பண்ணி வாழணும்னு இல்லை, கல்யாணம் பண்ணி இப்படியே ஓட விட்டு எவ்வளோ பாய்க்க முடியுமோ பாய்ச்சிட்டு சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி கடவுள் வந்து உங்களை விட்றாரு எனக்கு தெரியல. மலேசியனுக்கு சம்மந்தப்பட்டிருக்குது இல்லை, கிறிஸ்டின் எனக்கு மலேசியனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இல்லாமல் ஏன் போடுறாங்க? அதான் நான் கேட்குறேன். தப்பாக தெரியலையா உங்களுக்கு? ஒரு தப்பே பண்ணாதவளை ஒளி வச்சுக்கிட்டு, சாட்சியெலாம் ஒளி வச்சுக்கிட்டு என் மேலே பழிய போட்டால், இதில் வேறு கிரேட் வந்து என்ன தெரியுமா? எனக்கு இடையில வந்து கூட்டாளி வீட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்டில் வந்து தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே போய் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க மாவன் வந்து ஹெச்ஐவி வந்து சாகும்போது படுத்துருக்கும்போது கீழே வழியாக ரத்தம்லாம் போய் ரொம்ப துடிச்சு சத்தாங்க. ஸோ அவரை நான் பார்த்ததில்லை. அவங்க கதையை என்ன சொன்னாங்க, அவங்க பிள்ளையை நான் பார்த்ததில்லை. திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து அவங்க தனியாக போயிட்டாங்க. அவங்க மருமங்க வந்து டீச்சரு. திடீர்னு எப்படி காமிக்கிறாங்கன்னா, அவங்க மாமா வந்து அவங்க மாமனை நான் பார்த்ததில்லை. அவங்க கதை ஒரே ஓட்டி தான் அவங்கள பார்த்தேன், ஒரே ஓட்டி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ உடனே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி அவன் ஏற்கனவே செத்துட்டான், பழி வந்து ஏன் மேலே போடுறாங்க. ஏன் கூட நான் யாருன்னு யோசிக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து டீச்சருன்னு இல்லை, கவர்மெண்ட் இல்லை, பாவம் புண்ணியம் இல்லை. தப்பு பண்ணியாச்சுன்னா அதை வந்து சரிப்படுத்தணும், எங்கே தப்பு நடந்திருக்குன்னு பார்க்கணும். அப்படியும் இல்லை. கடவுள் சும்மா விட்டுருவாரா? ஸோ எனக்கு மலேசியனுக்கு ஷேர்லி அது ஷேர்லி ஜோசப், லோரா ஜோசப், லட்சுமி தேவி இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி என்னை செஞ்சு விட்டு இன்றைக்கி பாக்ஸராக இருக்காங்க, இன்றைக்கி ஜிம் கிளாஸ் வச்சுருக்காங்க, இன்றைக்கி எல்லாம் நிறையா செக்யூரிட்டியில் வந்து மேனேஜராக இருக்காங்க. ஸோ ஃபார்ம் 3 ஃபெயில் பண்ணும் கூட என்னை செஞ்சு விட்டு இன்றைக்கி வந்து ஜும்போ கத்திரிங்கில் வந்து இன்றைக்கி 35 வருஷத்துக்கிட்ட மேலே மேனேஜராக இருந்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நிறையா பேத்துக்கு என்னை வச்சு வந்து இன்றைக்கி வேலை கிடச்சிருக்கு. நான் போகிற பார்த்து 2-3 பிள்ளைங்க என்னை செஞ்சு விட்டுச்சிங்க. இது சுடாரு ட்ரெக் ஷூட்டு காய வச்சுருக்கேன். அந்த கேட்டை பூட்டி அதில் ஏறி குதிக்க வச்சு உழுவ பிடிக்க பார்த்துச்சுங்க. வாணின்னு கோமதி, செரீனா தான் சைனீஸு, இன்னும் யார் மகேஸ்வரி, சித்தி அஜிரா. ஸோ இவங்களாம் எவ்வளோ நாள் அங்கே தங்குறாங்க. ஆனால் போனால் ஏதாச்சும் செஞ்சு விடுவாங்க, ஏதாச்சும் பழி போடுவாங்க, இப்படின்னுவாங்க, நம்மளே வந்து மாட்டி விடுவாங்க. அதுதான் செஞ்சிச்சு அப்படின்னு செஞ்சு விட்டோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒன்று மட்டும் கிடைக்கல. இங்கே கூட நிறையா பேர் இன்றைக்கி நான் வந்து கொல்லை தூக்கி விட்டு 20 கிலோவுக்கு மேலே எடுத்து உழைச்சி கத்திரிக்காய் செல்லாம் போட்டு பிடுங்கிட்டு திருப்பி அந்த கொல்லை போட்டு காசு எடுக்கிறாங்க. நான் அப்போ ஏற்றி விட்டு லாபத்தோடு கொடுத்தேன். அப்படியே என்கிட்ட காசு எடுக்கணும். ஸோ அதை எடுத்து வேற ஆள்கிட்ட கொடுத்தாச்சு. ஓகே, ஆனால் இங்கே உள்ளவங்க ஏற்கனவே வேலை இருக்குது, நல்லா படிச்சிருக்காங்க, டீச்சர் வேலை செய்கிறாங்க, நர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தனியாக பிஸ்னஸ்ஸு, தனியாக ஒரு ஆளுக்கே 3 இடத்துல 4 இடத்துல எல்லா கலையும் ஒரே வீட்டில் கொடுக்குறாங்க. ஸோ தப்பாக தெரியலையா? அப்படி என்ன நாங்கள் மட்டம் தட்டி போயிட்டோம். ஸோ இதோட உண்மையாலே வந்து நோக்கம் வந்து எனக்கு சேர வேண்டியது சேரக்கூடாது, பொய்யா பழிய போட்டு இன்றைக்கி கல்யாணம் பண்ணி என் புருஷன் கூட வாழணும், அதையும் வாழ விடாமல் நேராக வச்சு கேட்காம. ஸோ அவன் பொட்டத்தனமாக வந்து ஒளி வச்சுக்கிட்டு பிள்ளைங்கள இன்றைக்கி தேவையில்லாமல் நீங்கள் நம்பர் கண்ணுங்களை ஏன் மாட்டி விட்ருக்கீங்க? இது வந்து எனக்கு தெரியும், எல்லாம் சுற்றி வருது. ஸோ வீட்டில் கரண்ட் பில்லு, தண்ணி பில்லாம் ஏற்றி விடுறது. ஸோ எனக்கும் நெஞ்சு வலி வந்து இதுங்க வேலைக்கு போகிறதில்ல. என் பிள்ளைங்க 3 வருஷமாக இங்கே கொண்டு போகிறது, அங்கே கொண்டு போகிறது 2 வாரம் வேலை செய்கிறது, அப்புறம் நாய்க்கு அடிச்சு சண்டை, இப்படியே ஏற்றி நான் போய் பெண்ணு டிஷ்யூ மேம்பேங்களை விட்டா தெலுங்கு உள்ளுக்கு கிளீனர் வேலை செய்கிறாங்க. அவங்களும் தான் இந்த பேராகரிச்சு நான் சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கிறிஸ்டியில் மாறிடுச்சுன்னு. ஸோ அன்றைக்கி சூடாக காமிச்சேன். அவன் தம்பி அது கூட பேசாதீங்க, அது மென்டலு கண்டுதெல்லாம் பேசும். ஸோ ஒரு காலத்தில் வந்து அவங்க அக்காவை தூக்கி விட்டு கல்யாணம் மாதமாகிடுச்சு, கல்யாணம் பண்ணி விட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பிள்ளையெல்லாம் பெற்று அவங்க வீட்டுக்கும் ஜாமான்லாம் வாங்கி போட்டு அப்போ வந்து சின்ன பையன் வாங்கக்கா 5 பிள்ளைங்க வாங்கக்கான்னு. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே
அது வந்து பைத்தியம் மென்டல் இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பெருமைக்கு. எது இது செய்யலையானு. ஸோ இந்த வருஷத்தில் வந்து 12ஆம் தேதி 7ஆம் மாதம் வந்து மாதேரி ஒய்ஃபு பிறந்த தேதியில் வந்து 5 பேர் இருக்காங்க. ஒன்று பக்கத்து வீடு, ஒன்று என் மகளோட ஒரே கிளாஸு, ஒரே நாள் பிறந்தவங்க, ஒரே கிளாஸு. ஸோ இன்றைக்கி எல்லாம் பெருசாகிடுச்சிங்க. ஸோ அந்த பையன் இந்த பேராக்காரன் தம்பி. ஸோ அன்றைக்கி நான் தேவைப்பட்டேன் அவங்க குடும்பத்துக்கு. அன்றைக்கி உதவி தேவைப்பட்டுச்சு. மாதமாக ஒன்று எல்லாத்தையும் போய் ரெப்போ பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து புள்ளியை பற்றி எல்லாமே தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மென்டலாக அவன் வந்து மேபேங்கில் வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறான். மென்டல்ன்றா அந்த தெலுங்கு பொம்பளை தெலுங்கு அவங்க அக்கா வந்து தெலுங்கு பேசிட்டு இந்த பையன் சொன்னனால ஏஞ்சி கிளம்பு, எனக்கு வெக்கமாக இருக்குது. தமிழில் வந்து டிஷ்யூ விற்றுக்கிட்டு பெண் விற்றுக்கிட்டு மித்தவங்களாம் பிச்சையே எடுக்கிறாங்க ஒன்றுமே விற்காமல். ஸோ இன்றைக்கி எம்சி கொடுத்தோம். எம்சியும் வந்து சொக்ஸோ கிடைக்காம என் காசெல்லாம் சாப்பிட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டு. ஸோ கிளம்பு, வெக்கமாக இருக்குது. அவங்களுக்கு வெக்கமாக இருந்தால் என் வீட்டு கரண்ட் ஒரு வாட்டி ஏற்றலை 2 வாட்டி ஏற்றலை. இது எந்த படத்தில் வந்துச்சுன்னா இவர் விஜய் வந்து ஒரு படத்தில் வெளியூர்லேருந்து ஹெலிகாப்டர்லையா கப்பல்லையா வருவார் சிஇஓவாக ஓட்டு போட. ஸோ அவரோட ஓட்டு காணா போயிடும்னு சண்டை போடுவார். ஸோ அதே மாதிரி அவர் சொல்லுவார் அதில் ஒரு கட்டத்தில் ஓட்டு நம்ம நாட்டோட வந்து கரண்ட் காசு தண்ணி காசு இதெல்லாம் நம்மளோட செய்ய வேண்டியதெல்லாம் கடமையை செஞ்சிடணும், எந்த ஒரு கடனும். ஸோ அதை கேட்டோன்னே எங்கள் வீட்டில் ஓட்டு போட விடாமல் கரண்ட் பில்லு தண்ணி பில்லுலாம் ஏற்றி திருப்பியும் நான் போய் டிஷ்யூ பெண்ணுலாம் விற்று 3-4 மாதம் திருப்பியை கட்டி முடித்து திருப்பியும் ஏற்றி. ஸோ இதே வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தப்பே பண்ண தெரியாது, எல்லாத்துக்கும் நல்லது தான். ஏமாளி நான் ஆசிரமத்துலேருந்து வெளியே உலகமே தெரியாது. என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, என்னென்னமோ போய் சொல்கிறாங்க, எனக்கே புரியல. கடைசியாக கொண்டு போய் தேவையில்லாமல் சாவடிக்க பார்க்குறாங்க அந்த டாக்டர்லாம் சேர்ந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில். சரியா அவங்க செஞ்ச தப்புக்கு நான் மாட்டி இருக்கிறது இல்லை? சரியா சொத்துக்கு உரிமை கடையை வந்து அனாதையாக்கி அடிமையாக்கி அது இந்த முத்து படத்தில் அவர் தான் வந்து சொத்துக்கு வாரிசு. ஆனால் அவங்க மௌனை வந்து சொத்துக்கு வாரிசாக்கிட்டு இவர் அடிமையாக வேலைக்காரனா வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கதையா? ஸோ என்ன கேட்டேன், நீங்கள் எடுத்ததெல்லாம் எடுத்துட்டீங்க, பிடுங்கினதெல்லாம் பிடுங்கிட்டீங்க, எனக்கு உள்ள உரிமை உள்ள என் தம்பி குடும்பம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டீங்க. எனக்கு தெரியும் இது சின்ன குடும்பமாக்கி இந்த மாதிரி ஏன் செய்கிறீங்கன்னா அப்போ தான் யாருக்கும் ஒன்றுக்கு ஒன்று தெரியாது அப்படின்னு. எனக்கு இது எதுவுமே வேணாம், நீங்கள் எடுத்ததெல்லாம் எடுத்துங்க, என் குடும்பத்தோடு சேர்த்து வைங்கன்னு. இன்றைக்கி இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஆள் சொல்கிறனால ஹஸ்பண்ட் எந்த ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அடுத்தவங்க ஒரு ஸ்கேண்டல் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பாக பிளான் இது பண்ணியிருக்காங்க, தப்பாக. ஸோ அவங்களே தான் விரட்டுறது போகிறது வர்றது. நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னா போட்டு சாப்பாடு கொடுக்காம பிள்ளைங்களுக்கு வந்து இதுக்கு கேன்டீன் அவர் கொடுப்பாரு. நான் இப்போ அவர் சொந்தக்காரங்க நான் கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி பர்சம் போட்டு அவர் சொந்தக்கார பிள்ளைங்க ஆட்டு பண்ணையெல்லாம் இருக்குது. வந்தோடனே குப்பன் காசு கேட்குதுங்க கேன்டீனு. உடனே 100 வழி எடுத்து கொடுத்து 100 குப்பன் 10 குப்பன். அப்போ நான் ஒன்றும் பெருமையோ இல்லை, என்ன நினச்சேன் ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு பிள்ளைக்கு இது ரொம்ப அப்படி. என் பிள்ளைங்க குப்பன் காசு கேட்குதுங்க கேன்டீனு ஒரு 10 வழி காசு ஒரு குப்பன் வாங்குறதுக்கு. ஸோ அவர் அந்த மாதிரி செய்கிறவில்ல, கணக்காக வந்து பிள்ளைங்களை செய்வார். ஸோ இதெல்லாம் செய்யாமாக்கி ஒரு தாயாக இருந்து என் பிள்ளைங்களை கேளுங்க, ஒரு நாளைக்கு 20-30 ஒரு நாளைக்கு கம்பெனி சைடு போவேன், இன்னொரு அப்புறம் இது டவுன் சைடு போவேன். மறுநாள் ஒரு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க இவங்க. பப்பு வேலை மசாஜ் ஆம்பளை ஆளு கூட தான் செய்யணும்னு. அப்புறம் வந்து எனக்கு சொல்கிறது இது ஆம்பளை இருந்தால் தான் வேலை செய்யணும், இல்லைன்னா ஆம்பளை இல்லைன்னா அதனால் வேலை செய்ய முடியாது. ஸோ என் பிள்ளைங்க இன்றைக்கி சாட்சி இருக்குதுங்க. ஸோ எங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அங்கே தான் இதுங்க குப்பன் கேட்குதுங்க, கலர் கேட்குதுங்க, வீட்டு ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்க அப்பா வந்து வேணுமுன்னு அப்போ எனக்கு தெரியல ஏன் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்னத்தினால நான் வீட்டு விட்டு வெளியே போகணுமோ. ஸோ அவங்க அப்பா ஒரு குப்பன் 10 வழி வாங்கி கொடுக்காதனால இவனுங்க செய்ய சொல்லி. ஸோ நான் போய் தான் அவனை கொடுக்குற வேலை. அப்போ அங்கே போயிட்டு தண்ணி சொந்தமாக வம்புழுத்து சொந்தமாக சிகரெட்டை போட்டு சொந்தமாக வம்புழுத்து எப்படி கூட்டுறீங்க அப்படின்னு கண்ணால் பார்த்து கூட அவங்க கண்ணு மண்ணுக்கு தான் சிகரெட் போட்டாங்க, சிகரெட் துண்டை. அப்புறம் சொல்கிறாங்க நான் ஒழுங்காக கூட்டல சோம்பேறி அப்படி இப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல அடிக்கலை, நான் சின்ன பிள்ளையிலேருந்து 4 வயசுலேருந்து வச்சு தாக்கி. ஸோ எனக்கு தெரியணும் நான் வளர்ந்த கிறிஸ்டியன் விடா இல்லை எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்களா இல்லை எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்களா எனக்கு தெரியணும். இது என்ன ஒரு புத்தி. தப்பே செய்யாததில்ல, உலகமே தெரியாதவில்ல, நீங்கள் பாட்டுக்கு அங்கங்கே அனுப்புகிறீங்க, அங்கங்கே விரட்டுறீங்க. நானும் யாருமே இல்லை, அனாதை ஆசிரமத்தில் இடம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, தம்பிகிட்ட கேட்டாலும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லி ஒரு அடித்து உதச்சி
வெளியாக்குறனால போனோன்னே உடனே சொல்கிறீங்க சுற்றுறேன் அது இதுன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது தானே. ஸோ என் குடும்பம் அதை வந்து செய்யலை, என் புருஷனும் இது செய்யலை. இது ஒரு நெட்வொர்க்கு நல்லா வந்து முடியுமா அது போராட முடியுமா இப்படிலாம் அனுப்பிட்டு இங்கே வந்து வந்து என்ன வேலை செய்ய வச்சு 4 மடங்கு 5 மடங்குன்னு எனக்கு தரவு செல்ல எதுவுமே கற்றுக்கூடாது. சமைக்க கற்றுக்கூடாது. ஸ்பாட்டில் அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து அஸ்மா எக்கிபெட்டில் வச்சுருந்தாங்களே அஸ்மானே. ஸோ என்னால் வந்து ரொம்ப இது ஹெவியான ஸ்பாட்டு கலந்துக்க முடியாது. சமைக்கக்கூடாது. டான்ஸு சைனீஸ் நியூ இயர்க்கு அவன் என் பின்னால் சுற்றிட்டு இருக்கானா சிவராமோட ஸ்கூல்லேருந்து. அது அவனோட பசங்க எல்லாம் டேட்டிங் பண்ணுறாங்க பின்னால் லிஃப்ட்டில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு டேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு டான்ஸை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ 46 வருஷமாக ஒருத்தன் வந்து என்னை வச்சு அடிமையாக உரிமையே இல்லாமல் ஸோ இதில் எல்லாம் சுற்றி வந்து இன்றைக்கி தேவையில்லாமல் நம்பருக்கானுங்களை வேறு இழுத்து வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று நம்பருக்கான மாற்றி விட்டனாலேயே இன்றைக்கி அவனுங்க தான் உங்களுக்கு ஆப்பு. ஏன்னா எனக்கு யாருமே இல்லை அனாதை. ஸோ அங்கே போய் பப்புலாம் விடும்போது அவங்களுக்கு போன கதை தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ உண்மை கதை வந்து வெளியே வந்து அவங்களுக்கு ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து சண்டையை மூட்டி விட்ருக்கீன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க. இன்னொன்று இன்றைக்கி என் குடும்பம் காப்பாற்ற பண்ணணுன்னா இந்த நம்பருக்காரவங்க தான். தயவு செஞ்சு ஏதாச்சும் இவங்களை விடாதீங்க. அனாதையாக்கி எங்கள் அப்பாவை சாவடித்து இந்த மாதிரி ஓட விட்டுக்கிட்டு வேலை கொடுக்காம அசிங்கமான பேசிக்கிட்டு யாரோ பேரோ சொல்லிக்கிட்டு நடிகர் பேர்லாம் பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க பிள்ளைங்க வந்து ஃபேம் ஆகணும் தூக்கி விடணுன்னா நானாக கிடச்சேன். அனாதை ஏறுங்க வேணான்னு சொல்லு. அதுக்கு ஏன் தப்பா என் மேலே பழிய போட்டு எவ்வளோ காசு தெரியுமா இன்றைக்கி சாப்பிட்டானுங்க. இன்றைக்கி வந்து நான் சம்பாதிச்ச காசு 2 லட்சம் 3 லட்சத்துக்கிட்ட இருக்கும். அவ்வளோ காசை இவனுக்கு சாப்பிட்டு நம்மளுக்கு சாப்பிட முடியாமல் 1 கிலோ தங்கம் நாங்கள் வாங்கினது சின்ன பிள்ளையிலேருந்து வேலை செஞ்சு அதையும் திருடி மொத்தத்தையும் திருடி. ஸோ நல்ல மனசுக்காரவங்க இருந்தீங்கன்னா நம்பருக்காரவங்களும் என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா இது தெரியாமலும் ஸோ இவங்களை விடாதீங்க. எங்கேயோ சுற்றி எங்கேயோ வந்து எங்கெங்கேயோ பெரிய இடத்துக்கு போய் எங்கெங்கேயோ இந்தோனேஷியா போய் தாய்லாந்து போய் இன்றைக்கி வந்து பொய்யா வந்து இங்கே இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டீச்சரு போய் நர்ஸு போய் எல்லாம் பொய்யா இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தின்னுட்டு இன்றைக்கி நம்பருக்கானுங்களே ஒன்று கொண்டு மாட்டி விட்ருக்காங்க. ஸோ இதை விடாதீங்க. இந்த மாதிரி சுயநலம் இருக்கவே கூடாது. ஸோ திருப்பி வரேன்.